மினிமலிசம்னா எல்லாரும் என்னமோ ஏதோ பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினைச்சுக்கிறாங்க. அது ரொம்ப சாதாரணமான விஷயம். எல்லா கஷ்டமான விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா செய்யறதுக்கு உருவான விஷயம் தான் மினிமலிசம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சிம்பிளா ஒரு வேலைய செய்வாரு. அதான் அத மினிமலிசம் தெரிஞ்சு செஞ்சாரா இல்லையான்றதெல்லாம் தெரியல. பட் அவர் செஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப பக்காவான மினிமலிஸ்ட் வேல. என்ன பண்ணுவாருன்னா, டெய்லியும் தினசரி நாட்காட்டி இருக்குல்ல, டெய்லி காலண்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில ஒரு தாள கிழிப்பாப்புல, பக்கத்திலேயே ஒரு கிளிப் இருக்கும். அந்த டாப்லேயே ஒரு கிளிப் வச்சிருப்பாரு. அந்த கிளிப்ல மாட்டி விட்டுருவாரு. அந்த பேப்பர எங்கேயாவது கடைக்கு போனா, அதில என்னென்ன ஜாமான் வாங்கணுமோ அத எழுதி எடுத்துட்டு போவாரு. அப்புறம் அதில உட்காந்து ஏதாவது கணக்கு வழக்கு எழுதுவாரு. போயிட்டு வந்த கணக்கு, பஸ் கணக்கு, போனது வந்தது எழுதி கணக்கு பார்த்து, பணம்லாம் சரியா இருக்கா அப்படின்னு நோட் பண்ணி வைப்பாரு. அப்புறம் அந்த பேப்பர வச்சு அங்கங்க கிடக்கிற வேஸ்ட்டு கிளீன் பண்றதுக்குலாம் அந்த பேப்பர யூஸ் பண்ணிப்பாரு. ஆனா, அவரு அத எத நினைச்சு பண்ணாருன்னு தெரியல. பட் அவர் செஞ்ச ஒரு விஷயம் தான் மினிமலிசம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளோட வேலைகள, தேவைகள குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவரு எத்தன மரத்த காப்பாத்தியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா, அவரு செஞ்சது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்ல விஷயம். மினிமலிசத்துல இதுவும் ஒரு பார்ட்.